வெல்கம் டு ஏஜே கிச்சன். இப்போ நம்ம செய்ய போகிறது ஆனியன் பக்கோடா. இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்க போகிறோம். பெரிய வெங்காயம் 5 நறுக்கி வச்சுருக்கோம் சிறிதாக. கொஞ்சம் உப்பு வேணும். அடுத்து கடலை மாவு தேவைக்கு எடுத்துக்கிறோம். சோம்பு, நச்ச பூண்டு, இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, சிறிதளவு மிளகாய், பெருங்காயம். தேவையான பொருளை எடுத்துக்கிறோம். செய்முறை பார்க்க போகிறோம். பெரிய வெங்காயம் எடுத்தாச்சு, அதோட நம்ம பூண்டு, அடுத்து கொத்தமல்லி, அடுத்து கருவேப்பிள்ளை, அடுத்து இஞ்சி, அடுத்து பச்சை மிளகாய், சிறிதளவு உப்பு, பெருங்காயம், சிறிதளவு மிளகாய் பொடி, சிறிதளவு சோம்பு, கடலை மாவு இது அனைத்தையும் சேர்ந்து சிறிது தண்ணீர் ஊற்றி நன்றாக பிணைய வேண்டும். பச்சரிசி மாவும் சேர்ந்து இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். இப்போ நல்லா எல்லாத்தையும் போட்டு இந்த அளவு மாதிரி கிளறி எடுத்துக்கிறோங்க. இப்படி அப்போதான் நல்லா வரும் உங்களுக்கு பக்கோடா. இப்போ ஆயில் ஊற்றிட்டோம், நல்லா காஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம பிணைஞ்சு கிளறி வச்சுருக்க அந்த பக்கோடாவுக்கு தேவையானதை லைட்டாக எடுத்து இப்படி நீங்கள் போடணும். சிம்மில் கொஞ்சம் வச்சுக்கிறோம். சிக்கன் வராது. இப்போ பாருங்க, நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்க. இந்த நேரத்தில் நம்ம எடுத்துடலாம். இந்த நேரத்தில் என்ன பண்ணிடுங்க, எடுத்துருங்க. இந்த நேரத்தில் நம்ம எடுத்துடலாம். எண்ணெயை நல்லா வடிய விட்டு எடுத்து போடுவோம். பாருங்க, நல்லா கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போ என்ன முடியும், நம்ம எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் போடலாம். மறுபடியும் என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் படாமல் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடலாம். ஆயில் கையில் படாமல் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடணும். இப்போ பாருங்கள், நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ பக்கோடா நல்லா மொறுன்னு வந்துடுச்சு. இப்போ எடுத்து நம்ம சாப்பிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.